கசங்கிய கவிதையே நீ அங்கு ஓவியமாய் ஒளிந்திடும் தருணமே நான் நடக்கும் பாதையெல்லாம் முப்புத கள்ளியே நீ நடக்கும் பாதையெல்லாம் பூக்களின் பள்ளியே கனவோடு வாழ மறுத்தேன் மனதோடு பேசி சலித்தேன் இரவோடு உறக்கம் தொலைத்தேன் உறவெங்கே தேடினேன் நீ கோபத்தின் உச்சம் நான் சாபத்தின் எச்சம் நாம் சேர்ந்தாலே அச்சம் விதி சேர்க்காதோ நீச்சம் இப்போ ரத்த கட்டு கரைஞ்சிரும். நாளைக்கு காலையில நீங்க ஃப்ரெஷ் ஆயிடுவீங்க. நீ அறிந்திடும் தேனா உன் உயிர் தொடுவேனா குழலோதும் போது விரல்கள் மறுக்குது இதுவா சொந்தம் நிழல் தேடும் போது வந்தா அதுதானே. எதுக்கு எந்திரிச்சிங்க? படுக்க வேண்டியதானே? ஒத்தடம் கொடுத்த கைக்கு நான் ஏதாவது செய்யணும்ல. என்ன வளையல் போட போறீங்களா? ஆல்ரெடி இருக்கே. ஒத்தடம் கொடுத்த கைக்கெல்லாம் வளையல் போட முடியாது. அவ்வளோ வர்த்தெல்லாம் நீ கிடையாது. இந்த நர்ஸ் டியூட்டி பார்த்ததுக்கு உன்னோட ஃபீஸ். வேணாம். இதை பாரு, இந்த சென்டிமெண்ட்லாம் வேணாம். எனக்கு எதையும் நீ சும்மா பண்ணணும்னு அவசியம் இல்லை. செஞ்ச வேலைக்கு கூலி கொடுக்கறது தான் என்னோட பழக்கம். பிடி. முடியாது. எதையும் ஃப்ரீயா பண்ண வைக்கிறது எனக்கு பிடிக்காது. நீ அக்கறையோட தான் ஒத்தடம் வச்சேன்னு நீ சொன்னா எனக்கு பிடிக்காது. அக்கறை எல்லாம் தேவையில்லை. அது உனக்கும் இருக்கக்கூடாது. இந்தா வச்சுக்கோ. நான் வேண்டாம் முடியாதுன்னு சொன்னது சென்டிமெண்ட்லயோ ஃபீலிங்லயோ ஒன்றும் இல்லை. இந்த 500 ரூபாய் பத்தாது, இன்னொரு 500 ரூபாய் போட்டு கொடுங்கன்னு சொல்ல வந்தேன். நான் என்ன சாதாரண நர்ஸா? நைட் டியூட்டி நர்ஸ். இந்த நேரத்துக்கு எந்த நர்ஸிங்க வருவாங்க? அதனால இன்னும் 500 ரூபாய் போட்டு கொடுங்க பாஸ். என்ன பாக்குறீங்க? இது ஸ்பெஷல் ஒத்திடம். வேறும் பேசாதீங்க, கொடுங்க. இதே மாதிரி வேலை இருந்தா அடிக்கடி கூப்பிடுங்க. குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் தாயன்போடு சேவை செய்யப்படும். இப்படிக்கு ஹாசினி. கேர் ஆஃப் ஹிட்லர். சச்சா, கேர்லெஸ் ஆஃப் ஹிட்லர் ஹவுஸ். உழைச்சு சம்பாதிச்சா இவ்ளோ நிம்மதியா தூக்கம் வருது. இந்த பொண்ணு என்ன உண்மையிலேயே லூசா? நான் அப்படிதான். இந்த போட்டோல மட்டும்தான் நீ என் கூட இருக்க. வாழ்க்கையில என்னை தனியா விட்டுட்டு போயிட்ட. இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள். வருஷம் வருஷம் உன்னோட பர்த்டே நீ இல்லாம செலிப்ரேட் பண்ண வேண்டிய நிலைமை எனக்கு. ஆனா இந்த லாக்கெட்டாவது இருக்கு. லாக்கெட்ல உன்னோட போட்டோ இருக்கு. நீ கூடவே இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு உன் பேர்ல நான் கேக் கட் பண்றேன். ஹாப்பி பர்த்டே பிரவலி. சித்ரா, இங்க வா. அக்கா என்ன செய்ய போறீங்க?
அந்த ஹாசினி ஏமாத்திதான் கல்யாணம் பண்ணான்னு ஏஜி நிரூபிக்கிறதுக்குள்ள அவ இந்த வீட்ல நிரந்தரமா வாழ ஸ்ட்ராங்கா பேஸ்மெண்ட் போட்டுருவா. அவ பாதியிலேயே இந்த வீட்டை விட்டு ஓடுற மாதிரி செய்ய போறேன். எப்படி? ஏஜியோட பீரோல பிரபலியத்தையோட போட்டோ வச்ச ஒரு பெண்டன்ட் செயின் இருக்கு தெரியுமா? ஆமா, சூப்பரா இருக்கும். சுற்றுவோமா? ஏய், உன் புத்தி உன்னை விட்டு போகுதா பாரு. அந்த செயின் முக்கியமா இல்ல அவளை துரத்துறது முக்கியமா? இல்ல இல்ல, அந்த நான்ஸ்டிக் மாமியார எப்படியாவது துரத்தணும், அதான் எனக்கு முக்கியம். அப்போ நீ போய் அந்த செயினை நைஸா எடுத்துட்டு வந்துரு. என்னது நானா? ஐயோ, ஏஜி உள்ள இருக்காரு, நான் மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ மாட்டிக்க மாட்ட. தைரியமா போ, உன்னால எல்லாம் முடியும். கமான், வா 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 வா. நீங்க என்ன பண்ண போறீங்க இங்க? நான் இங்கே இருந்து யாராவது வராங்களான்னு பாத்துக்கிறேன். ஓகேவா? வா வா, பேச்சு குறை. போ. அப்பா போயிட்டா. என்ன பண்றா? எவ்வளவு நேரம் ஆகுது? ஒருவேளை மாட்டிக்கிட்டு இருப்பாளோ? மாட்டினா என்ன பண்ணலாம்? நாம மட்டும் எஸ்கேப் ஆகி ஓடிடணும். இல்ல ஏதாவது பண்ணி காப்பாத்திடலாமா? என்ன பண்றது? ஷோ, இவ்வளவு நேரமா ஒரு செயின். அக்கா, அர்ச்சனா இப்ப அக்கா. என்ன சொன்ன நீ? ஒண்ணும் இல்லையே. சரி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்கயா? சும்மா அப்படியே ஒரு வாக் போலான்னு. என்ன வாக் போலான்னு வந்தியா? அங்க கீழே அவ்வளவு வேலை நடந்துட்டு இருக்கு, நீ இங்க சும்மா நின்னுட்டு இருக்கியா? ஆஹா, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடுச்சு. அதான் சும்மா இன்னும் கேக் மட்டும் தான் ஆர்டர் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ, நீ கேக்குன்னு சொன்னாலே அந்த ஃப்ராட் ஹாசினி மூஞ்சி தான் கண்ணு முன்னாடி வருது. என்ன பண்றது, எல்லாம் நம்ம தலைவிதி. சரி, நான் போறேன், நீ சீக்கிரம் வா. கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சா? என்ன கிடைச்சிருச்சு? கேக்குறவங்கள சொல்லுமாயாக்கா? அது கேக் ஆர்டர் பண்ணணும்னு சொன்னேன்ல, அதுக்கு ஒரு சூப்பர் ஷாப் கிடைச்சிருக்கு. அந்த ஹாசினி கேக் மாதிரி எல்லாம் சுமாரா இருக்காது, செம்மையா இருக்கும். ஓ அப்படியா? சரி, கேக்லாம் நல்லா சூப்பரா இருக்கணும், எந்த குறையுமே வரக்கூடாது. என்ன? சரி, நான் போறேன். ஐயோ, என்ன நல்லா மாட்டி விட்டுருப்பேன் இந்நேரம். செயின் கிடைச்சிருச்சு, ஓகே. ஆனா இத வச்சு எப்படி ஹாசினியை துரத்துறது? இந்த செயின்ல பிரபலியத்த போட்டோ இருக்குல்ல, இத எடுத்துட்டு ஹாசினி போட்டோ வச்சுட்டா சூப்பர் அக்கா. ஏஜேவே ஹாசினிய துரத்தி விட்டுருவாரு. ஆனா எப்படி போட்டோவை மாத்துவா? என் பேரு மாயா, எனக்கு கொஞ்சம் மேஜிக்லாம் தெரியும். இங்க பாரு. ஜி பூம்பா. இப்ப இங்க பாரு.
சரி இந்தா குடி. போய் ஏஜி ரூம்லயே வச்சுட்டு வந்துரு. என்னது திரும்பவும் நானா? ஏஜே வெளியே வந்துட்டாருன்னா என் கதை அவ்வளவுதான். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ போ போ ப்ளீஸ் ப்ளீஸ் போ போ போ. போடி. அக்கா ஆ, நமக்கு வாட்ச் அடிமை மிகவும் திறமைசாலி. ஏய் என்னடி மாட்டிக்கிட்டியா? சக்சஸ். ஐயோ என் செல்லம் சூப்பர். கண்டிப்பா ஏஜே இத ஹாசினி தான் பண்ணிருப்பான்னு ஈஸியா நம்பிடுவாரு. இன்னைக்கு அவள உண்டு இல்லன்னு பண்ண போறாரு. நம்மளுக்கு செம்ம என்டர்டெயின்மெண்ட் காத்துட்டு இருக்கு. வா போலாம். இன்னைக்கு நம்ம ராசி பலன்ல சிக்கல்னு போட்டிருக்கு. என்ன சிக்கலா இருக்கும்? இந்த ஹிட்லரோட டெய்லி சிக்கல் தான். வேற என்ன சிக்கலா இருக்கும்? அந்த சிபிஐயால ஏதாவது சிக்கல் வருமோ? இது வரட்டும் வரட்டும் பாப்போம். இது என்ன சிக்கல்? கத்தல். சிங்கத்தோட கர்ஜனை மாதிரி இருக்கு. ஒருவேளை ஹிட்லர் மூச்சு விடுறாரா? என்னது இப்படி பயந்துகிட்டு இருக்க? எதுக்குமா ரூம்குள்ள போறதுக்கு இப்படி நடுங்குற? பயப்படுறதுக்கு நீ என்ன பூனையா? புலி. புலி நானா? ஹாசினினா யாரு? யாரு? ம், எதுக்கும் பயப்படாதவ. எந்த பிரச்சனை வந்தாலும் தனியா நின்னு ஃபேஸ் பண்றவ. உன்னால எதுவும் முடியும். இப்படி ஞாபகப்படுத்துங்க. எனக்கே மறந்து போயிருது. வர வர என்னால எதுவுமே முடியறதில்ல. ஏய், பயமா இருக்கா? ஏய், உன்னை பார்த்த நாள்ல இருந்து நீ தைரியமான பொண்ணாதான் எனக்கு தெரியற. இப்படி பயந்தா முடிய உன்னை நான் பார்த்ததே இல்லையே. இது யாரோட ரூம்? உன்னோட ரூமு. உன் ரூம்குள்ள போறதுக்கு உனக்கு என்ன பயம்? உன்னோட பயம் யார பார்த்து? என்னோட ஏஜேவை பார்த்தா? இத பாரு, ஒண்ணு புரிஞ்சுக்கோ. என் ஏஜே கோபக்காரனே தவிர இங்கிதம் தெரியாதவன் இல்லம்மா. அப்போ அந்த சிங்க கர்ஜனை? அது இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் கேக்குறதா சொல்றாங்க. ஆனா எனக்கு இது வரைக்கும் கேட்டதில்ல. சரி, இப்போ நான் ஒண்ணு சொன்னா அதை நீ செய்வியா? நீ அதை அப்படி செஞ்சேன்னு வச்சுக்கையே, ஏஜே ரொம்ப சந்தோஷப்படுவான். அவனுக்கு உன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். உங்களுக்கு சந்தோஷம்னா நான் எது வேணாலும் செய்வேன். என்ன செய்யணும்? சரி. இப்போ ஏஜேவோட பீரோவுல ஒரு டாலர் வச்ச செயின் இருக்கும். ம், அதை எடுத்துட்டு போய் பூஜை அறையில வச்சுட்டு வந்துரு. அப்படி நீ அதை செஞ்சேன்னு வச்சுக்கியே, அது மேல நீ காட்டின அக்கறையை பார்த்து ஏஜே ரொம்ப சந்தோஷப்படுவான். உன்னை பொறுப்பானவன் அவன் நம்புவான். அந்த டாலர் செயின்ல அப்படி என்ன இருக்கு? டாலர் செயின்ல பாக்க போறல்ல, நீயே புரிஞ்சுப்ப. அபி तुम अंदर जाओ, உள்ள போ. ஜல்தி. எச்சி போ. ஐயோ, நல்ல வேலை ஹிட்லர் இல்ல.
ஏய் என்ன பண்ற? ஏன் இதை எடுத்த? குடுங்க. இது ஏன் எடுத்த? எவ்வளவு தைரியம் எடுத்த என் பீரோக்குள்ள எடுத்து பாப்பே நீ? இதை தொடறதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தது? ஏன் இதை தொட்ட சொல்லு. இது இங்கதான் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? யார் இது உன்கிட்ட சொன்னது? ஜெயம்மா தான் சொன்னாங்கன்னு சொன்னா அவங்க கிட்டயும் சண்டை போட்டாலும் போடுவாரு. என்ன செய்யறது? ஒன்னதான் கேக்குறேன். இது இங்கதான் இருக்குன்னு உன்கிட்ட யார் சொன்னது? நான் தான் பார்த்தேன். பீரோவை திறந்தப்போ இது பாக்ஸ்ல இருந்துச்சு. செயினை பார்த்துட்டு இது யாரோடதுன்னு ஜெயமாட்ட கேட்கலான்னு எடுத்தேன். நீ பீரோ ஓபன் பண்ணி என்ன வேணா பாத்துருப்பியா? யார் உனக்கு அந்த தைரியம் கொடுத்தது? இதை தொடறதுக்கு உனக்கு அருகதையும் இல்ல, உனக்கு உரிமையும் இல்ல. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. இது பிரபலம் எனக்கு கொடுத்தது. அவளோட ஞாபகமா நான் இதை பாதுகாத்து வச்சிருக்கேன். நான் வேணும்னு செய்யல. எதாச்சியா பார்த்தப்போ இருந்துச்சு. எடுத்து என்னன்னு பார்த்துட்டு இருந்தேன். இந்த விஷயம் எனக்கு உண்மையிலேயே தெரியாது. வாய மூடு. கர்மம். நான் ஏமாந்து போய்வோம் கழுத்துல தாலி கட்டிட்டேன். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த ரூம்ல உனக்கு அனுமதி உண்டு. ஆனா என் பீரோ தொட்டேன்னு நான் சும்மா இருக்க மாட்டேன். அதுலயும் பிரபலியோட விஷயத்தை நீ தொட்டனா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஏன் உனக்கு வேற வேலை இல்லையா? கண்டதை நோண்டிட்டு இருப்பியா? போ, போய் வேற வேலை இருந்தா போய் பாரு. போய் பூஜை அறையை சுத்தம் செய். போ. யார் அதை அழுக்கு பண்ணது? என்ன சொன்ன? சுத்தம் செய்யறேன்னு சொன்னேன். போ. போறேன். பில்டிங் மாதிரி நடுவுல நின்னா எப்படி போறது? அண்ணன் நோண்டுருவேன். கிளம்பு. போறேன் போறேன். இதுதான் உனக்கு கரெக்ட். என்ன சொல்ல வர? நீ வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டேன்னு சொல்ற. நான் என்ன கோவை எக்ஸ்பிரஸா? வர வேண்டிய பிளாட்ஃபார்முக்கு கரெக்டா வந்த மாதிரி சொல்ற? உன் தகுதி வேலைக்காரி லெவல் தான். அதுக்கு சரியா வந்துட்டேன்னு சொன்ன. வேலைக்காரிங்கிறது ஒன்னும் லோ லெவலும் கிடையாது. உன்ன மாதிரி வெட்டியா சுத்துறது ஒன்னும் ஹை லெவலும் கிடையாது. உன் உடம்புல இன்னும் திமிர் குறையல. ஏன் பிளட் நீ எப்போ டெஸ்ட் பண்ண? அப்படியே உன் பிளட்டையும் டெஸ்ட் பண்ணி பாரு. கொழுப்பு தாறுமாறா இருக்கும். ஏய் என்ன என்ன? இனிமே என்கிட்ட வாலாட்டினு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? யார் நீ? கடவுளா இல்ல கடவுளே படைச்சவளா? நான் ஏஜேவோட மருமக, மூத்த மருமக. நான் ஏஜேவோட பொண்டாட்டி, உனக்கு மாமியா.